الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: والذين يبيتون لربهم سجدا وقياما. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெருளால் நாம் அடைந்த ரமலான் மாதத்தில் 2/3 பகுதியை கடந்து கடைசி 10 என்று சொல்லப்படக்கூடிய இறுதி தருணத்தை நாம் வந்தடைந்திருக்கின்றோம். 2/3 பகுதி கடந்து விட்டது. கடைசி 10 என்ற புனிதமான இரவுகளை நாம் முன்னோக்கி அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் முந்தைய 2 பத்துகளை விட கடைசி 10 மிக அதிகமாக முயற்சி செய்வார்கள் இபாதத்தில். யஜ்தஹிது ஃபில் அஷரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரி. கடைசி 10 வந்துவிட்டால் யஜ்தஹிது, தன்னை சிரமத்தில் ஆழ்த்தி இபாதத்தில் மூழ்குவார்கள். எஜ்தஹிதுன்னு சொன்னால் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்வார்கள். முந்திய 2 இல்லாத சுறுசுறுப்பு இந்த கடைசி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். எப்பவுமே சுறுசுறுப்புன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டேன்னு தப்பு அது. அதாவது முந்திய 2 இல்லாத சுறுசுறுப்புன்னு நம்மளை கவனிச்சு தான். ஆனால் பெரிய கவலை என்னன்னு சொன்னால், நமக்கு முந்திய 10 இருக்கிற சுறுசுறுப்பு கூட கடைசியில் இருக்கிறது இல்லை. இது என்னன்னே தெரியல. பல பயானை கேட்டாச்சு, பல ஹதீஸை பார்த்தாச்சு, என்ன சொன்னாலும் கடைசி 10 பலவீனமாகுது. ஆனால் கடைசி 10 எப்படி ஆகணும்? பலமாக வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது புகாரியில், இதா தகலல் ஆஷரு ஷத்த மீசரஹு, கடைசி 10 வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கீழாடையை வரிந்து இறுக்கமாக கட்டிக்கொண்டு இபாதத்தில் இறங்கி விடுவார்கள். இப்படி நம்மள சில பேர் வேலை செய்ய சொன்னால் கையை என்ன செய்வாங்க, இப்படி எடுத்து விட்டுக்குருவாங்க. தலப்பா கட்டியிருந்தாலும் அவுத்துட்டு திருப்பி என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. அல்லது லுங்கி கட்டி தான் இருப்பார், இந்த பீரோவை கொஞ்சம் பிடிங்க தூக்கணுன்னா என்ன செய்வார், திருப்பி லுங்கி அவுத்துட்டு இறுக்கமாக கட்டிட்டு என்ன செய்வார், அந்த வேலையில் இறங்குவாங்க. இதெல்லாம் அந்த வேலையில் மும்முரமாக ஒரே மூச்சாக ஒரே கவனமாக இறங்குவதற்கு செய்கின்ற செயல்கள். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கடைசி 10 வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிந்து கட்டி கொண்டு இபாதத்தில் இறங்கி விடுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்கிறார்கள், வஅஹ்யா லைலஹு, இரவை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவார்கள். வஐகத அஹ்லஹு, குடும்பத்தார்களையும் தூங்க விட மாட்டார்கள், எழுப்பி விடுவார்கள். காரணம் ரமலானுடைய கடைசி 10. அந்த 10 நான் 1000 மாதத்தை விட சிறந்த இரவாகிய லைலத்துல் கத்ர் என்ற அற்புதமான ஆச்சரியமான ஒரு இரவு. அந்த ஓர் இரவு எப்படிப்பட்டது? 1000 மாதத்தை விட சிறந்தது. 1000 மாதத்தை விட சிறந்தது என்று கூறுகிறார். என்ன பொருள்? 1000 மாதம் அல்ல, 1000 மாதத்தை விட சிறந்தது. அது எவ்வளவு சிறந்தது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு இரவு. 1000 மாதத்தை விட சிறந்தது என்றால் அந்த பொருள் என்ன, அதில் அர்த்தம் என்ன? 1000 மாதத்தை விட சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் 1000 மாதங்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலேயே கழித்து விட்டார். அப்படி முடியுமா நம்மளால?
நம்ம இருக்கிறது எத்தனை மாதம் சொல்ல முடியாது. 1000 மாதம் என்பது 82 வருடங்கள் 4 மாதங்கள். யாராவது 82 வருடம் தொடர்ந்து அமல் செய்ய முடியுமா? இருக்கிறது 50, 60, 40 எழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ 80 ஆண்டு தொடர்ச்சியாக அமல் செய்வது சாத்தியமல்ல நமக்கு. அப்படி ஒரு கால் ஒரு மனிதர் 80 ஆண்டு 82 ஆண்டுகள் வேற எந்த வேலையுமே செய்யல, தொடர்ந்து வணங்கிட்டு இருந்தார். தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியம் மட்டும்தான், பாவமே செய்யல. இந்த அடியார் அல்லாஹ்வை எவ்வளவு நெருக்கம் பெறுவார்? அந்த நெருக்கம் இந்த ஓரிரவில் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட இரவுகளை தேடினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸில் வருகின்றது, இந்த ஓர் இரவை தேடி, இந்த ஒரு இரவை ஏன் தேடணும் அது கூட சொல்லணும். இந்த ஒரு இரவு எப்போ யாருக்காவது தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவு எப்போ? கடைசி 10 ரசூலை சொன்னதுனால தான் நமக்கு தெரியும். அதை சொல்றதுக்கு ரசூலை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். ஃபர்ஸ்ட் 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. கடைசி 10 இல்லை, ஃபர்ஸ்ட் 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. அதில் லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் காட்டலை. சரி, 2வது 10 இருக்கலான்னு இருந்தாங்க. 2வது 10 லைலத்துல் கத்ர் இல்லை என்பதை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? 2 10 இல்லை, 3வது 10 இருக்குன்னா. 3வது 10 உள்ள ஒற்றைப்படை இரவு ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னான். அவ்வளோதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் சார்பாக, நம்ம எல்லா சார்பாக என்ன செஞ்சாங்க? முந்திய 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க, 2வது 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. அப்பெல்லாம் என்ன செய்யல? என் கூட இஅ்திகாஃப் இருக்க வாங்கன்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடல. இந்த 2 10 முடிஞ்ச பிறகு 3ஆம் 10 ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க, மக்களே, நான் முந்திய 2 10 லைலத்துல் கத்ர் இரவை தேடினேன், அல்லாஹ் கடைசி 10 தான் வைத்திருக்கின்றான், நீங்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்து இஅ்திகாஃப் இருக்க வாருங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளோ இறக்கம் பார்த்தீங்களா? நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? மாசம் ஃபுல்லாக இஅ்திகாஃப் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். சரி, இந்த லைலத்துல் கத்ர் இரவு ஏன் மறைக்கப்பட்டது? எப்படி மறைஞ்சிச்சு? நாம் எல்லாம் பெற வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ர் இரவு இந்த இரவில் தான் இருக்கிறது என்பதை நான் அறிவிப்பதற்காக வெளியில் வந்தேன். வீட்டை விட்டு வெளியில் வந்து எல்லாத்தையும் சொல்லலான்னு வரேன். நான் பார்க்கிறேன், 2 முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் சண்டை போடுறத பார்த்த, எது மறந்துருச்சு? மறைக்கப்பட்டது. மறந்தேன்னு சொல்லல, மறக்கடிக்கப்பட்டுருச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, மறக்கடிக்கப்பட்டது கூட நன்மையாக இருக்கலாம். நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? இதுல ரொம்ப 2 மனிதர்கள் சண்டை போட்டாங்கன்னு வருது இல்லை, இதில் எவ்வளோ பெரிய படிப்பினைகள் எல்லாம் வைத்திருக்குன்னா, சில இடங்களில் 2 மனிதர்கள் வரும், 1 மனிதர் வரும், 3 மனிதர் வரும். அந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் போய் பார்த்தா அந்த சஹாபியுடைய பேர் கிடைச்சிடும். விளங்குச்சுங்களா? இந்த 2 மனிதர்னு வருது. அந்த 2 மனிதர் யாருன்னு போய் பார்த்தா என்ன செய்யும்? ஹதீஸில் விளக்க உரையில எழுதியிருப்பாங்க, அந்த 2 பேர் இவங்க தான், இவங்க பேர் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்ட 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வருது இல்லை, அந்த 2 பேர் யாருன்னு எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் மட்டும் இந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் லைலத்துல் கத்ர் போச்சுன்னு வைங்க. என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் திட்டிக்கிட்டு இருப்போம். இந்த 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு பேரை சொல்லி திட்டுவோம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பாருங்க, ஒரு குறையை கூட மறைக்கிறாங்க. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு தப்பு நடத்தினா கூகுன்னு ஆயிருக்கு. அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், இவன் தான் அந்த போராட, அந்த 2 பேர் அவன் தான், இப்படின்னு என்ன செய்யணும்? எவ்வளவு ரசூலுல்லாஹ் பாருங்க, லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த 2 பேர் யாருன்னு சொல்லல ரசூலுல்லாஹ், யாருன்னு சுட்டி காட்டல. எவ்வளவு பெரிய விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாறாக மறைக்கப்பட்டது கூட நல்லது இருக்கும்ட்டாங்க. ஏன் தெரியுங்களா? லைலத்துல் கத்ர் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அன்னைக்கு அமல் செஞ்சா 82 ஆண்டு அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிரும். ஆனால் அதே நேரத்தில் அது தெரிந்து அன்று பாவம் செய்தால் அவருடைய நிலைமை என்ன? 82 வருஷம் பாவம் செஞ்ச மாதிரி ஆயிடும். 82 வருஷம் அவர் பாவத்திலே இருந்த தண்டனை. இப்ப என்ன செய்யலாம் தெரியுமா? நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்ல நாளைக்கு கேட்பான் ஒருத்தரை, லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பாவம் செஞ்சேன், லைலத்துல் கத்ர் அன்னைக்கு நான் எங்க பாவம் செஞ்சேன், எனக்கு தெரியாது. லைலத்துல் கத்ர் இரவுன்னு தெரிஞ்சுன்னு நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு தப்பிப்பாருல்ல.
அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல கூட கயிறு இருக்கலாம், மறைக்கப்பட்டதில் கூட கயிறு இருக்கலாம். இதே போல நமக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு 6 நாள் நோன்பு வைக்க முடியாது. அவங்களாம் பாருங்க ரொம்ப கவலையா இருப்பாங்க. அல்லாவுடைய விதி அல்லாவே சொல்லிட்டா நோன்பு வைக்க தேவையில்ல, அப்புறமா வச்சுக்கிறீங்க, அப்புறமா வச்சாலும் இந்த ரமலான்ல நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். சரி, அப்படிப்பட்ட ஒரு பெண் லைலத்துல் கத்ர் இரவு இன்னைக்கு தான் கன்ஃபார்மா அல்லாஹ் சொல்லி அன்னைக்கு பார்த்து அவருக்கு தொழுகை இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்க, என்ன நடக்கும்? அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன இருந்தாலும் லைலத்துல் கத்ர் போச்சே, எனக்கு அன்னைக்கு தொழ முடியாம போச்சே, அன்னைக்கு குர்ஆன் ஓத முடியாம, இப்படி கவலைப்படுவாங்களா இல்லையா? என்னைக்கு லைலத்துல் கத்ர் தெரியல, அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுத்தான். ஆனா அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அசால்ட்டா இருக்க சொல்லல. கடைசி 10 ஏதாவது ஒரு இரவில் அது நிச்சயமாக இருக்கும், அதை தேடி அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை தூண்டினார்கள். அதற்குரிய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, ரமலானுடைய கடைசி 10, அந்த கடைசி 10 யார் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2 ஹஜ்ஜுகள் 2 உம்ராக்கள் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். இங்கெல்லாம் ஒரு விஷயத்தை விளங்கணும். ஹஜ்ஜி செய்வது என்பது வேற, ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கிடைக்கிறது என்றது வேற. ஷஹீத் என்பது வேற, ஷஹீதுடைய நன்மை கிடைக்கிறது என்றது வேற. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏதாவது விபத்தில் மௌத்தாயிட்டாரு, என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? ஷஹீதுங்க அப்படின்வாங்க. அது ஷஹீதுடைய அந்தஸ்து, உண்மையிலேயே ஷஹீது அது வேற. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஅ்திகாஃப் இருப்பது சாதாரணமான வணக்கம் அல்ல, மிகப்பெரிய உயர்தரமான வணக்கம். யார் 10 நாள் முழுசா இஅ்திகாஃப் இருந்தாங்களோ அவர்களுக்கு 2 ஹஜ்ஜு 2 உம்ராக்கள் செய்த நன்மை கிடைக்கிறது. ஹஜ்ஜினா சாதாரண விஷயமா? போயிட்டு வந்தவங்க கேட்டு பாருங்க, தெரியும். ஹஜ்ஜினா விளையாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் பண்ணிக்கலாம். வயசானவங்களாம் படுற பாடம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஅஜ்ஜலு லில் ஹஜ், ஹஜ்ஜை விரைவாக செய்யுங்கள். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா ஹஜ்ஜி இறுதியில செய்யற வணக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, ஹஜ்ஜி என்பது இளமையிலேயே செய்கின்ற வணக்கம். அல்லாஹ் உங்களுக்கு காசை கொடுத்துருக்கானா, டிராவல்ஸில் போகணும் 10 லட்சம் செலவு பண்ண நினைக்காதீங்க. 4 லட்சம் இருந்தால் ஹஜ்ஜி கிழமை ஆயிடும். கவர்மெண்ட்ல 4 லட்சத்தில் போயிட்டு வந்துடலாம், 3.5 போயிட்டு வந்துடலன்னா அவளை வந்துருச்சுன்னா உடனே போயிட்டு வந்துடணும். ஹஜ்ஜி செய்வதற்கு மிக முக்கியமான உறுப்பு கால். கால் நல்லா இருக்கும்போது என்ன செஞ்சிடணும்? போயிட்டு வந்துடணும். அந்த 2 ஹஜ்ஜுடைய நன்மையை 2 உம்ராவுடைய நன்மையை இஅ்திகாஃபில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இஅ்திகாஃப் என்பது ஒரு உயர்தரமான அமல். எந்த அளவிற்கு உயர்தரமான அமல் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பாகவே, இன்னும் நபியாவல, அதற்கு முன்பிருந்தே தொடர்ந்து செய்த அமல் இஅ்திகாஃப். ஹிரா குகையில போய் என்ன செய்வாங்க? இஅ்திகாஃப் இருப்பாங்க, உட்காந்துருவாங்க. சாப்பாட்டுக்கு எப்பயாவது வருவாங்க, இல்லைன்னா யார் தான் கொண்டு போவா? அன்னைக்கு ஹதீஜா சாப்பாடு கொண்டு போய் ஹிரா குகையில போய் கொடுப்பாங்க. அப்படி இஅ்திகாஃப் இருக்கின்ற நிலையில் தான் முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இந்த 10 நாட்களில் உள்ள ஒரு இரவு தான் அது. முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்முடைய நபியை நபியாக ஆக்கி முதலில் இக்ரா ஓதுவீராக என்ற வசனம் இறங்கியதே அது ரமலானுடைய 10 கடைசி 10 இரவுகளில் ஒரு இரவு தான் அது. முதலில் குர்ஆன் இறங்கிய இரவு இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்த அந்த ஹிரா குகையில் முதலாவதாக அல்லாஹ் தஆலா அந்த இஅ்திகாஃப் இருந்த நிலையில் தான் நபி பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான், குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தான். ஏன்? அந்த இஅ்திகாஃப் என்ற அமல், அந்த தியானம், அந்த ஓர்மை நபி என்ற அந்தஸ்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு சென்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இரவுகளில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் உண்மையில் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். ஹதீஸில் வருகின்றது, ரமலானுடைய கடைசி 10 இல்லாம சாதாரணமாவே ஒருத்தர், நாமெல்லாம் இஅ்திகாஃப் எப்ப இருக்கிறோம்? கடைசி 10 வந்தா இருக்கிறோம். பொதுவாகவே கூட இஅ்திகாஃப் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொதுவாக ஒரு மனிதர் ஒரே ஒரு நாள் அல்லாஹ்விற்காக என்று நியத், அதே ரொம்ப முக்கியமானது. என்ன நான் வருஷம் இஅ்திகாஃப் வந்துடுவேன், இந்த ஊருக்கே தெரியும், அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பள்ளியில் நான் 20 வருஷமா இருக்கிறேங்க, 30 வருஷமா நம்ம தான் இத்தனை பேர், இந்த 10-20 பேர்லாம் இப்போ வராங்க, நம்ம 20 வருஷமா இருந்துக்கிட்டு, அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி இஅ்திகாஃப்னா என்ன? உலகத்தையே விட்டுட்டு எனக்கு அல்லாஹ் மட்டும் போதுன்னு வர்றதுக்கு பேர் தான் இஅ்திகாஃப். அப்போ இதில் என்ன பெருமை வேண்டியிருக்கு?
அல்லாஹ் கிடைச்சா போதும், அவன் எனக்கு கிடைச்சாதான் இங்கிருந்து போவேன். 10 நாள்ல நான் யாரை அடைந்து கொள்வேன்? அல்லாஹ்வை அடைந்து கொள்வேன். வேற எதுவுமே தேவையில்லை. மனைவி, மக்கள், கடை, வீடு, வாசல் எதுவும் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு வருவதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப். இப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தர் ஒரே ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தா ஹதீஸ்ல வருது, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு இடைவெளியோ அவ்வளவு இடைவெளியை அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நம்ம பூமியிலிருந்து சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம பூமியிலிருந்து சந்திரன் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம பூமியிலிருந்து வானம் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. சில விஞ்ஞானி வானமே இல்லைன்றான். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஏன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெரியுங்களா? இங்கிருந்து பார்க்கும்போது சந்திரன் எப்படி தெரியுதோ, கொஞ்சம் அப்படியே போனால் சந்திரன் பெருசாக தெரியுதான் கண்ணில். ஸ்டார் இங்கேருந்து பார்க்கும்போது சின்ன சின்னதாக தெரியுது இல்லை, நல்ல மேலே போயிட்டா அதே ஸ்டார் எப்படி தெரியுதா, பெருசாக தெரியுது. வானம் மட்டும் இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கு. பார்த்தா அது ஒன்றுமே இல்லை, சும்மா ப்ளூவாக தெரியுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில விஞ்ஞானிகளுடைய தீர்வு அதுதான், வானன்னு ஒன்று இல்லைன்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், 1 இல்லை 2 இல்லை 7 வானம் நான் படைச்சிருக்கேன்டா. நம்ம நம்பணும். விஞ்ஞானிகள் வானம் இல்லைன்னு சொன்னா கூட நம்ம நம்பி ஆகணும். அப்ப கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வானம் பூமியை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. எவ்வளவு தொலைவில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பவரை நரகத்தை விட்டு அவ்வளவு தூரமாக ஆக்கி விடுகிறான் என்றால் அவர் எங்க போயிருவாரு? சொர்க்கத்துக்கு போயிருவார் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான அமல் தான் இஅ்திகாஃப் என்ற அமல். கணியத்திற்குரியவர்களே, இஅ்திகாஃப் இருப்பவர்கள் இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வினுடைய வீட்டை தன்னுடைய வீடாக நினைத்து வந்து விடுகிறார்கள். அதானே, இங்கதான் சாப்பாடு, இங்கதான் தூக்கம், எல்லாமே இங்கதான். என்னுடைய வீடு 10 நாளைக்கு எதுதான், அல்லாஹ்வுடைய வீடு எதுவோ அதுதான் என்னுடைய வீடு. ஹதீஸ்ல வருது, மஸ்ஜிதை யார் தன்னுடைய வீடு ஆக்குவாங்க தெரியுமா? சாதாரண மக்களால் ஆக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், தக்வா உள்ளவர்களுடைய வீடு இது. பள்ளிவாசல் யார் தன்னோட வீடு ஆக்குவாங்கன்னா, யாருடைய உள்ளத்துல இறையச்சம் இருக்கிறதோ அவர்களை இதை வீடாக ஆக்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வதகஃபரல்லாஹு லிமன் கானல் மஸ்ஜிது பைத்தஹு, மஸ்ஜித் தன்னுடைய வீடாக யாருக்கு மாறி விடுகிறதோ அவர்களுக்காக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மஸ்ஜித் தன்னுடைய வீடாக யாருக்கு ஆகிவிடுகிறதோ, அதாவது இஅ்திகாஃப் யார் இருக்காங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான். எதற்கு? ஹதீஸ்ல வந்து பிர்ரௌஹி, இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சுகமாக வாழ்வதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அடுத்து வருது வர்ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். வல் ஜமாரி அல ஸிராத், ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அடுத்த ஹதீஸ்ல வருது இலர் ரிதுவானி, அல்லாஹ்வினுடைய பொருத்தம், இலா ரிதுவானில்லாஹ் இலல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இஅ்திகாஃப் இருப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு! அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைச்சிருது, சொர்க்கம் கிடைச்சிருது. கணியத்திற்குரியவர்களே, ஒரு ஹதீஸ் வருது, இன்னலில் மசாஜிதி ஔதாதன், மஸ்ஜிதுகளுக்கு என்று சில தூண்கள் இருக்கிறது. சில தூண்கள், இந்த நம்ம பள்ளியில சில தூண் இருக்கா பாருங்க, சொல்லுங்க. நல்லா கட்டியிருக்காங்க மாஷா அல்லாஹ். இடையில என்ன இல்லை, தூணே இல்லை. எல்லா தூணையும் எங்க போட்டாங்க? சைடில் போட்டு செவராக்கி சூப்பரா அழகாக கட்டியிருக்காங்க நம்ம பள்ளியை, இல்லையா? சில பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், இடையில இடையில தூண்லாம் இருக்கும், பயான் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது, தெரியாது, தூணே இல்லை. மஸ்ஜிதுகளுக்கு தூண்கள் இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எந்த தூண்? இந்த தூணை சொல்லலை. மனிதர்கள், சில மனிதர்கள் தூணை போன்று இருப்பார்கள். தூண் தான் என்ன செய்யும்? கட்டிடத்தை நிறுத்தும். அந்த மனிதர்கள் தூண் போன்று, தூண் என்ன செய்யாது? அசையாது, ஆடாது. தூண் ஆடினா அவ்வளவுதான், பில்டிங்கே க்ளோஸ். இப்ப தூண்னா என்ன? அசையாம நிற்கும். நிற்கும் மட்டுமல்ல, நிறுத்தும். அப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருப்பார்கள்.
அவர்கள் பள்ளிவாசலுடைய தூண்களாக இருப்பார்கள், பள்ளிவாசலே இருப்பாங்க. அவர்களை கொண்டு மஸ்ஜிதின் அமல்கள் சீராகும். அவர்கள் நிற்பார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் நிறுத்துவார்கள். அவர்கள் சீராக இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல, இங்கு வந்து ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களை சீர்படுத்துவார்கள். இதான் தூண். அதுவும் நிற்கும், நிறுத்தும். இப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களோடு மலக்குமார்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த ஏத்திகாஃப் இருக்கிற மக்கள் தூண் மாதிரி இருப்பாங்களாம். அவங்களோட யார் உட்கார்ந்துருப்பா? மலக்குமார்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னொரு சின்ன விஷயம் நினைவுக்கு வருகிறது, சொல்லிவிடுகிறேன். லைலத்துல் கதிர் இரவன் சொல்றோம்ல, அந்த கதிருக்கு என்ன அர்த்தம்? கதிருக்கு என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கண்ணியம்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. விதி கரெக்டாக நான் சொல்ல வரேன். மாஷா அல்லாஹ். கதிருக்கு என்ன அர்த்தம் இருக்கு? கண்ணியம். அப்ப லைலத்துல் கதிர்னா என்ன அர்த்தம்? கண்ணியமான இரவு. ஏங்க கண்ணியமான இரவுனா, இன்னா அன்சல்னா, கண்ணியமான குர்ஆன் இறங்குச்சு, அதனால கண்ணியமான இரவு. ரெண்டாவது ஒரு அர்த்தம் இருக்கு, கதிர்னா விதி. கலா கதிர்னுவாங்கல்ல, விதி என்ற அர்த்தமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, மின் குல்லி அம்ரின் வருதா இல்லை இந்த சூறால? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். குல்லி அம்ரின் அர்த்தம் ஒவ்வொரு கட்டளைகளை கொண்டு இறங்குகிறார்கள் மலக்குமார்கள். ஒவ்வொரு லைலத்துல் கதிர் இரவிலையும் சில ஆர்டர் அல்லாஹ் போடுறான், அடுத்த வருஷம் வரைக்கும் இதான் நடக்கும்னு. அந்த ஆர்டர் தூக்கிக்கிட்டு வராங்க. மின் குல்லி அம்ர், எல்லா காரியங்களோடு மலக்குமார்கள் வருகிறார்கள். அப்ப கதிர்னா விதின்ற அர்த்தமும் இருக்கு, விதியின் இரவு அப்படின்னு அர்த்தம். அதே போல கதிருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? நெருக்கடின்ற அர்த்தமும் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு? நெருக்கடி. உட்கார்றது கூட இடம் இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் கதிர். கதிர்னா நெருக்கடி. அது என்ன நெருக்கடியான இரவுன்னு ஏன் லைலத்துல் கதிர் இரவுக்கு பேர் வந்துச்சு? ஆமா ஜெத்தி, 27 அன்னைக்கு பள்ளிவாசல் பயங்கரமா 27 அன்னைக்கு தான் லைலத்துல் கதிர்னு யாரு சொன்னா? ஒற்றைப்படை இரவுகளில் எதுவானாலும் லைலத்துல் கதிர் இருக்கலாம். அப்ப அந்த லைலத்துல் கதிர் இரவுக்கு நெருக்கடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, தனஸ்ஸலுல் மலாயிகத்து, டோட்டலா வானவர்கள் வானத்தை காலி பண்ணிடுறாங்க. வானவர்கள் யாரும் லைலத்துல் கதிர் அன்னைக்கு எங்க இருக்க மாட்டாங்க? சொல்லுங்க, வானத்தில் இருக்க மாட்டாங்க. தனஸ்ஸலுல் மலாயிகா, மலாயிகனா என்ன அர்த்தம்? எல்லா மலக்குமார்களும். வர்ரூஹு, ரூஹுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில எல்லா மலக்குமார்களும் எங்க வந்துருவாங்க? பூமிக்கு வந்துருவாங்க. எதுக்கு வராங்க பூமிக்கு? லைலத்துல் கதிர் இரவு அடையிறதுக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? லைலத்துல் கதிர் இரவு வானத்தில் இல்லை. வானத்தில் இரவு இருக்கா? பூமியில மட்டும்தான் பகல் இரவு மாறி மாறி வரும். வானத்துல எல்லாம் இல்ல, பகல் இரவெல்லாம் கிடையாது, ஒரே மாதிரி இருக்கும். அப்ப லைலத்துல் கதிர் இரவு அடையணும்னா வானத்தில் உள்ள மாணவர்கள் வானத்திலே உட்கார்ந்துகிட்டு இருந்தா எதை அடைய முடியாது? லைலத்துல் கதிர் இரவு அடைய முடியாது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யணும். என்ன செய்யணும்? எம்எம்டி நகர்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஹஜ்ஜி செஞ்சிட முடியுமா? என்ன சொல்லுங்க? மக்காவுக்கு போனால் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். அந்த மாதிரி பூமிக்கு வந்தால் தான் எதை அடைய முடியும்? லைலத்துல் கதிர் இரவு. அந்த எல்லா மாணவர்களும் இங்கே வந்ததுனால என்ன செஞ்சிருது? பூமி நெருக்கடியாக ஆகிவிடுகிறது. இடம் கிடைக்காது மலக்குமார்களுக்கு. அவ்வளவு நெருக்கமா எல்லா மலக்குமார்களும் வந்துடுறாங்களே, அப்ப நெருக்கடி. அப்ப இஹ்திகாஃப் இருக்கவங்களோட யாரு பூந்து பூந்து உட்கார்றா? மலக்குமார்கள் பூந்து உட்காராங்க. இதுல இன்னொரு அதை விட சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்ன தெரியுங்களா? வானத்தில் இருக்க மலக்குமார்களே பூமிக்கு வந்துடுறாங்கன்னா பூமியில் இருக்க நாம அல்லாஹ் படுத்துவன சரி வருமா? வானத்தில் இருக்கிற மலக்குமார்களே வானத்துல இல்ல, பூமிக்கு வந்தாச்சு. அப்ப பூமியில் இருக்கிற நாம எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும்? அதை விட ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுங்களா? வானத்தில் இருக்கிற மலக்குமார்கள் லைலத்துல் கதிர் இரவு அடையணும்னு பூமிக்கு வராங்க. சரி, பூமிக்கு வந்து என்ன அமல் செய்யறாங்க? அவங்க என்ன அமல் செய்யறாங்க? ஹதீஸ்ல வருது, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன டியூட்டி கொடுத்தா தெரியுங்களா? பூமிக்கு போங்க, லைலத்துல் கதிர் இரவு அடைய பூமிக்கு போங்க. பிஇذن ரப்பிஹிம், ரப்புடைய கட்டளை. பிஇذن ரப்பிஹிம், ஒருத்தரும் இருக்கக்கூடாது, எல்லாம் கிளம்புங்க. அல்லாஹ் கிளப்பி அனுப்புறான். ஏன் அனுப்புறான் தெரியுங்களா? அல்லாஹு அக்பர், பூமியில என்னுடைய அடியார்கள் வணக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்காண்டி துவா செய்யுங்கன்னு அனுப்புறான். வர மலக்குமார்கள் யார் தொழுதுகிட்டு இருக்காங்களோ, யார் குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்களோ, யார் திட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் இவங்க பாவத்துல மன்னிச்சிருன்னு துவா செய்யறது தான் யாருடைய வணக்கம்? அன்னைக்கு வர மலக்குமார்களுடைய வணக்கம்.
எவ்வளவு பெரிய பாக்கி, எவ்வளவு பெரிய செட்டப் பாருங்க, அல்லாஹ்வுடைய செட்டப். அப்படிப்பட்ட இரவுகள், அதை அடைவதற்காகத்தான் என்ன செய்யறாங்க, கடைசி பத்துல இஅ்திகாஃப் வருகிறாங்க. அவர்களோடு மாணவர்கள் அமர்கிறார்கள். இப்படிப்பட்ட தூண்கள், அந்த தூண்களை பத்தி அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் பள்ளியிலேயே இருப்பாங்க. எப்பயாவது வெளியில போயிட்டா மலக்குமார்கள் தேடுவாங்க, எங்க இவங்களை காணோம், கரெக்டா வந்துடுவாங்க விளையாசலுக்கு அப்படின்னு தேடுறாங்க. இல்லை அவருக்கு நோய், உடம்பு சரியில்லை, அதனால பள்ளிக்கு வரலன்னா அவரை போய் நலம் விசாரிக்க போவாங்க. இல்லை அவர் ஒரு தேவையை முன்னிட்டு என்ன செஞ்சிட்டாரு, ஒரு வேலையாக போயிருக்காருன்னா அந்த வேலைக்கு உதவி செய்யறதுக்கு யார் போவா, வழக்குமார்கள் போவாங்க. ஏன், அவர் பள்ளியின் தூணாக இருந்தார். சொல்றாங்க, பள்ளியில் இருப்பவர்கள் 3 தன்மைகளில் இருக்க வேண்டும். ஒன்று அஹுல் முஸ்தஃபாவின், இங்கே வரும்போது ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும், அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணுமா. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தா தொழுதல் என்ன. இஅ்திகாஃப் இருக்கவங்க என்ன செய்வாங்க, லோவர் தொழுதாச்சு அசர் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நன்மை, அசர் வரைக்கும் தொழுத நன்மை. அசர் தொழுதுட்டு மகரிபை எதிர்பார்த்து இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, மகரிப் வரைக்கும் தொழுத நன்மை. இப்படிப்பட்ட பெரும் பெரும் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியவான்கள் தான் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள். எனவே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள், அந்த கண்ணியத்திற்குரியவர்கள் சில சட்டத்திட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும். இஅ்திகாஃபுக்கு ரொம்ப முக்கியமானது நீயத். சும்மா ஒருத்தர் பள்ளிக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தாரு, அவங்களாம் என்ன செய்ய முடியாது, இஅ்திகாஃபுடைய நன்மை அடைய முடியாது. யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி, உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி, உன்னை நாடி, உன்னை வேண்டி, உனக்காக, உன்னை தேடி வந்து நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்ற இஹ்லாஸான நீயத், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, பள்ளி வாசலுடைய சரௌண்டிங்கை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியில போகவே கூடாது. இந்த பள்ளி இருக்குல்ல, அங்கே கூட போகக்கூடாது, அங்கே கூட போகக்கூடாது. ஜனாசா இங்கே எங்கே தொலைப்பாங்க, இங்கே ஜனாசாவே வராதா, எல்லாருக்கும் நீண்ட ஆயில். ஓ, ஒரு கால் ஜனாசா வந்துச்சுன்னா வெளிப்பள்ளியில் தொலைப்பாங்க, கரெக்டா. இப்போ இஅ்திகாஃப் இருக்கும்போது ஒரு ஜனாசா வந்துச்சு, எங்கே தொலைப்பாங்க, வெளிப்பள்ளியில். இஅ்திகாஃப் இருக்கவங்க எங்கே போகக்கூடாது, ஜனாசா தொழுகிறேன்னு போகக்கூடாது. அப்போ சட்டம் எவ்வளோ, ஜனாசா தொழுத எவ்வளோ நன்மைங்க, ஒரு தீராத்து நன்மை. நான் எந்த ஜனாசா வந்தாலும் கூடவே கபரஸ்தான் வரைக்கும் போவேன்னு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இஅ்திகாஃப் இருக்கிறவங்க அண்ணான்னு கிளம்பிடக்கூடாது. நீங்கள் இங்கேயே இருங்க, அல்லாஹ் எல்லா நன்மையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுங்களா, வெளியில இருந்தால் என்ன சேட்டை செஞ்சிருவோமோ, என்ன பாவத்தில் ஈடுபட்டுருவோமோ அந்த பாவத்தை விட்டு பாதுகாக்கிறார்கள் இல்லையா, பாதுகாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, வெளியில போனால் என்ன நன்மையை செய்வாங்களோ, ஏழைக்கு உதவலாம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, ஜனாசா தொழுகைக்கு போகலாம், எல்லா நன்மையும் எங்கே உங்களை தேடி வந்துடும். எனவே நீங்கள் தயவு செஞ்சு எங்கே போயிடக்கூடாது, அல்லான்னு பள்ளியில் போய் உட்காந்து, வெளியில் போய் உட்காந்து குரான் ஓதிட்டு இருப்பாங்க சில பேர், அதெல்லாம் எல்லாம் பள்ளிவாசல் நினச்சிக்கிடுவாங்க. கிடையாது, உள் பள்ளியை விட்டு வெளியில் போங்க. எந்த அளவுக்கு நான் மறந்து வெளியில் சென்றாலும் இஅ்திகாஃப் முறிஞ்சிரும். என்ன மறந்து போனா கூட முறிஞ்சிரும்னா, ஆமாம். எப்படி, உதாரணத்துக்கு தொழுகிறார் ஒருத்தர், தொழுகும்போது பேசினா என்ன செய்யும், சொல்லுங்க சொல்லுங்க, தொழுக முறிஞ்சிடும். அதனால தான் 3 ரக்காத்துன்னு சொல்லலையோ, சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருப்பேன். சரி பரவாயில்ல, அது வேற விஷயம். இப்போ தொழுகையில் ஒருத்தர் பேசிட்டா என்ன செய்யும் சொல்லுங்க, முறிஞ்சிடும். ஒருத்தர் மறந்து பேசிட்டார், எப்படி, உதாரணத்துக்கு தொழுதுகிட்டு இருந்தார், இவர் தொழுதுகிட்டு இருக்காருன்னு தெரியாம ஒரு நண்பர் அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு, இவர் வலைக்கும் சலாம்ட்டாரு. வேணும்லாம் சொல்லலை, மறந்துதான். அவர் சொன்ன சலாம் அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு, வலைக்கும் சலாம்ட்டாரு, மறந்துதான் சொன்னாரு, தொழுகை முறிஞ்சிடும். மறந்து பேசினாலும் தொழுகை முறிஞ்சிருது இல்லையா. இந்த மாதிரி மறந்து வெளியில போனாலும் இஅ்திகாஃப் முறிஞ்சிடும். அதனால என்ன செய்யக்கூடாது, இஅ்திகாஃப் இருக்கிறவங்க மறந்து கூட வெளில போகக்கூடாது. எப்போ போகலாம் தெரியுங்களா, சுய அவசியமான தேவைக்கு மட்டும்தான் வெளில போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு சிறுநீரை அடக்க முடியாமல் வருது, அப்போதான் போகணும். காற்று பிரியிற மாதிரி இருக்கு, அப்போதான் போகணும். ஒழு முறிஞ்சிருச்சு, அப்போதான் போகணும். சில சமயங்களில் அசருக்கு செஞ்ச ஒழு மகரிபுக்கும் இருக்கும். இருந்தாலும் இஅ்திகாஃப்ல இல்லாதவங்க மகரிபுன்னு ஒழு செய்யலாம். எனக்கு அசருக்கு செஞ்ச ஒழு இருக்கு,
இருந்தால் கூட மகரிப் தொழுகை நேரம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்யலாம்? மகரிப் தொழுகைக்கு ஒளி செய்யலாம். ஆனால் ஏத்திகாஃப் இருக்கிறவங்க புதிதாக ஒளி செய்வதற்கு போகக்கூடாது. ஒளி முறிஞ்சா மட்டும்தான் வெளில போய் ஒளி செய்யணும். நினைச்சிங்களா? அந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கணும். ஒளி இருக்கவே வெளில போய் நான் ஒளி செய்ய போறேன்னு போனாருன்னு வைங்க, ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். ஏத்திகாஃபுக்கு அது மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க, அதாவது பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து எதையெல்லாம் செய்து முடிக்க முடியுமோ அதற்காக வெளியில போகக்கூடாது. அதான் பள்ளிவாசலுக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம்ல. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும்? கை கழுவணும்ல. அதை ஒரு பவுல் வச்சு பவுலுக்குள்ளே கை கழுவ முடியுமா முடியாதா? என்ன சொல்லுங்க, முடியும்ல. அப்ப ஏத்திகாஃப் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு கையை கழுவுறதுக்கு வெளியில போகக்கூடாது. விளங்கிச்சுங்களா? இப்ப என்ன செய்யணும்? அதனால தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், ஏத்திகாஃப் இருக்காத அன்பர்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஏத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு பணிவிடை செய்யுங்க. இந்த மாதிரிலாம் கொண்டு வர்றது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, தண்ணியை கொண்டு போய் வெளியில் ஊற்றுறது, இந்த வேலைகளை நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். குறிப்பாக செல்ஃபோனை பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஏத்திகாஃப்னாலே உலகத்தை விட்டுட்டு வர்றது. இந்த சைத்தானை கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, உலகத்தை கூடவே இழுத்துட்டு வர மாதிரி. இல்லை அதுவும் வீடியோ செல்ஃபோன் இருந்துச்சு முடிஞ்சு கதை, எல்லா துணியாவும் இங்கே உட்காந்து பார்த்துருவாரு. அதனால ஏத்திகாஃப்னுடைய அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால தயவு செஞ்சு ஏத்திகாஃபுக்கு வந்தவங்க செல்ஃபோனை தயவு செஞ்சு சொந்தக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. விளைஞ்சிங்களா? சொந்தக்காரங்கிட்ட கொடுத்தனுப்பணும். அதை சொல்லிட்டாரு நான் போய் ஃபோனை வச்சுட்டு வந்துடுறேன்னு போயிடாது. யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. இல்லை நான் ரொம்ப பிஸியான ஆள், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கோம், அதை பேசாமலாம் இருக்க முடியாது அப்படின்னா சின்ன செல்ஃபோனில் சிம்மம் போட்டுக்கிறங்க. பேசு ரொம்ப அத்தியாவசியமான தேவைன்னா பேசுங்க. அதே போல் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வருவாங்க யாராவது, அவங்கள உட்கார வச்சு என்ன செய்யாதீங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுங்களா? நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க, இந்த உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்க, நீங்கள் விட்டுட்டு வந்ததெல்லாம் சொல்லுவார். காலையில் என்ன நினச்சி சொல்கிறோம் அப்படின்னு இவர் பகல் ஃபுல்லாக இங்கே இருந்தார் அல்லான்னு. இந்த பகல் ஃபுல்லாக நடந்ததை இஃப்தாருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறவர் சொல்ல ஆரம்பிச்சுவார். சஹருக்கு சாப்பாடு கொண்டு வரவர் என்ன செய்வார், நைட்டு ஃபுல்லாக நடந்தது சொல்ல ஆரம்பிச்சுவார். நீங்கள் இங்கே இருந்தும் அங்கே இருந்து எல்லாம் விட்டா போயிடும். எனவே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற வராங்களா, சாப்பாடை வாங்க வேண்டியது, போய்கிட்டே இருக்க வேண்டியது. இவ்வளவு பேணிக்கையாக இன்ஷா அல்லாஹ் ஏத்திகாஃப் இருந்தால் உண்மையில் நாம் அல்லாஹை அடைந்து விடலாம். அல்லாஹு தாலா இந்த பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா முழுமையான நன்மையை தருவானாக. அதே போன்ற ஹதீஸ்களில் வருது, சிறு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு வரலாம், ஆனால் கூடவே வச்சுக்கிறணும். ரொம்ப சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வரணும். ரொம்ப சின்ன பிள்ளைங்களா என்னது, விளையாடக்கூடாதுன்னே தெரியாது, சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னே தெரியாது, இந்த மாதிரி ரொம்ப சின்ன பசங்களை கூப்பிட்டு வர்றதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அபூதாவுதுல இருக்கு. எப்பயாவது கூப்பிட்டு வராங்க, தப்பு இல்லை. ஏன்னா சில சமயம் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தால் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது மக்களுக்கு என்ன தீன விளக்கவே தெரியாது. அவர் சும்மா கூப்பிட்டு வந்தார், அவர் பள்ளிவாசலுக்கு கிளம்பும்போது அவங்கன்னு அழுதுருக்கோம், தாங்க முடியாமல் கூப்பிட்டு வந்திருப்பார். என்னைக்காவது அவர் பிடிச்சிட்டு சின்ன பிள்ளைங்க கூட்டு வந்து அறிவு இருக்கான்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், அவர் சண்டைக்கு வந்துடுவார். அதனால இதெல்லாம் நிதானிக்கணும். சின்ன பசங்களை கூப்பிட்டு வர்றதை தவிர்க்கணும். தவிர்க்க முடியாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்களா, உங்கள் பக்கத்தில் வச்சுங்க. ஏன் நம்ம ஒரு தப்பு செய்கிறோம் என்ன தெரியுங்களா, பெரியவங்களாம் நிற்கணும், சின்ன பையன் நின்னா போன்னு திரட்டிட வேண்டியது. எல்லா சின்ன பையனும் சேர்ந்து என்ன செய்வான், என்ன சொல்லுங்க, சேட்டதான் செய்வான். உங்கள் பிள்ளைய உங்கள் பக்கத்தில் வைங்க, என்ன செய்வான், அல்லாஹ் பாப்பா உங்களை பாப்பா, சரி சரி அத்தா இருக்கிறாரு ஒழுங்கா சொல்லுவா, நீங்கள் பாலுக்கு போடா பின்னாடி எல்லாரும் விரட்டிடுவீங்க. விரட்டினா அவன் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வான், இல்லாத விளையாட்டு கபடி விளையாடுவான் அவன் தொழுவும் போது. அதனால சின்ன பசங்களை கூப்பிட்டு வராதீங்க. அப்படி கூப்பிட்டு வந்து அவங்கவுங்க என்ன செஞ்சுருங்க, அவங்கவுங்க பிள்ளைங்களை அவங்கவுங்க பொறுப்பில் வச்சிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பள்ளிவாசலில் உண்மையிலே நடந்துச்சுன்னு சொன்னாங்க, சின்ன பசங்கள்லாம் விரட்டிட வேண்டியது. போ எல்லாம் கடைசியில் நல்லா விளங்கிக்கிறங்க. அல்லாமா இக்பால் சொல்கிறாங்க, நீங்கள் தொழுவும் போது சின்ன பசங்களுடைய சப்தம் கேட்டுச்சுன்னா வருங்கால ஜென்ரேஷன் உருவாயிருச்சுன்றாங்க. நீங்கள் விரட்டி எடுத்தீங்கன்னா அவன் போயிடுவான், வெளில போய் விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்போ சின்ன பசங்கன்னா உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, விளையாட மாட்டாங்க. நல்லவங்க நல்ல பிள்ளைங்க, நம்ம விளையாட்டா அப்படிலாம் விளையாடி தானே வந்திருக்கிறோம். சரி, நான் சொல்ல வந்தது, சின்ன பசங்களை ஃபுல்லாக தனியாக விட்டேன்னு வைங்க. ஒரு பள்ளிவாசல் என்ன பண்ணாங்களா, கிட்ட நிற்க விட மாட்டாங்க. அவர் சின்ன குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டார், இன்னும் குழந்தை கொண்டு இங்கே பாட்டுங்க அப்படின்னு அவர் நிம்மதியாக தொழுவாரா சொல்லுங்க, பக்கு 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 பக்குன்னு அவர் தொழுகையும் போயிடும். ஒன்றாச்சிங்களா? அந்த பள்ளியில் நடந்தது என்னன்னா, சின்ன பிள்ளையை விட்டுட்டு வந்து தொழுதுட்டு போய் குழந்தைய தானே, குழந்தைய காணும், எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. கடைசியில் ஹவுஸில் இருக்குது குழந்தை.
ஏன் என்னாச்சு? எல்லாம் கடாசியாச்சு. சின்ன குழந்தைங்களாம் கடைசி ஸ்டெப்புக்கு போங்க, அப்படி போங்க, இப்படி போகணும். விளையாண்டாங்க, கொண்டாங்க, போய் அவசரம் வந்துருச்சு. அதனால சின்ன பசங்களை என்ன செய்யாதீங்க, கூப்பிட்டு வராதிங்க. அப்படி கூப்பிட்டு வந்தால் என்ன செய்யுங்க, உங்கள் பொறுப்பில் உங்கள் குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யலாமா? அல்லாஹ் தஆலா நம்முடைய கடைசி பற்றி அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த கடைசி பத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. ரொம்ப